நீங்கள் செத்து போவது முடிவல்ல. உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, உங்களை சத்துருக்களாய் பார்க்கிறவர்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் துன்பத்தை பார்த்திருக்கிறீர்கள், வேதனையை பார்த்திருக்கிறீர்கள், கண்ணீரை பார்த்திருக்கிறீர்கள், கவலையை பார்த்திருக்கிறீர்கள், போராட்டத்தை பார்த்திருக்கிறீர்கள். அப்படியானால் இதற்கு பிறகுதான் ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு பிறகுதான் இயேசப்பா உங்களை உயர்த்த போகிறார். இவ்வளவு இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்க பட்டிருப்பீர்களானால், இந்த வேதனைக்குள்ளாய் நீங்கள் போயிருப்பீர்களானால், உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறது. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்த போகிறார். நீங்க இவங்களுக்கு முன்னாலெல்லாம் வாழ முடியாது, இவங்களெல்லாம் அவ்வளவுதான், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண போறேன், வேற இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் என்று நீங்கள் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பார்க்கும்போது அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். ஆண்டவர் நமக்கென்று ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை விரோதிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை படைத்த தெய்வம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்.